இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வந்து குடமிளகாய் சாதம். அந்த குடமிளகாய் சாதத்துக்கு ஒரு குடமிளகாய் நறுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாய், தனியா, பெருங்காயம் இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பெருங்காயத்தை கொஞ்சம் எண்ணெய் விட்டு மிளகாயும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அந்த மிச்சத்தை அதிலேயே வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு அதை நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அது நிறையாவே பண்ணி வச்சுக்கலாம். இது நிறையா இதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் சாதத்தை வடித்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு இலுப்பச்சட்டி போட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு குடமிளகாயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு வந்து குடமிளகா வேகரிச்ச கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் திருப்பி நம்ம வந்து இந்த பொடி போட்டுட்டு கொஞ்சம் போட்டுட்டு சாதத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஏன்னா முதல்லையே அதில் நிறையா போட்டு அது நிறையா உப்பு இழுத்துன்றோம். நமக்கு சாப்பிடும்போது வந்து குடமிளகா உப்பாக தெரியும். உப்பு போடலைனாலும் அது ஒரு மாதிரி இருக்கும். அதனால் அதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கும் உப்பு போட்டுட்டு பொடியை போட்டுட்டுன்னா கலந்து விட்ருங்க. கலந்துட்டு சாதத்தை போட்டு கலந்துன்னா நம்மளோட குடமிளகாய் சாதம் ரெடி. மேலே கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கோங்க ஆஸ் யூஷுவல். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நான் இதில் மஞ்சள் பொடி போடலை. ஏன்னா ஏற்கனவே அந்த பொடி கொஞ்சம் கலராக இருக்கும். சும்மா எல்லாத்தையும் போட்டு ஒரே மஞ்சள் கலராக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்ட்டு நான் வந்து இதில் மஞ்சள் பொடி போடலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கலர் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், குடமிளகாய் சாதம் ரெடி.